எல்லாம் உனக்கு ஓகே தானே? ஓகேவா தான் இருந்தது. ஆனா நான் வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை. விஜய், இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? தலையில பலமா அடிபட்டதால தான் மரணம் ஏற்பட்டிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே படத்தோட ஹீரோ அப்பதான் புதுசா எஸ்ஐயா ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவருக்கு போஸ்டிங் போட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோடனே அவரை தடபுடலா வெல்கமும் பண்றாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடியே அவர் ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணி, "எப்பா இந்த ஸ்டேஷன்ல பெருசா கொலை கொள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நீ ஜாலியா 3 வருஷம் அந்த ஸ்டேஷன்ல சர்வீஸ் பண்ணிட்டு வா. எக்ஸ்பீரியன்ஸ வளர்த்துக்கோன்னு" சொல்லிட்டு தான் அவர் அந்த ஸ்டேஷனுக்கே போறாரு. போயிட்டு 2, 3 நாள்லயே இவருக்கு பார்த்தீங்கன்னா, காட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொணத்த புதைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வருது. ஸோ என்னடா இது வம்பா போச்சு, ஜாலியா இருக்கலாம்ன்னு சொல்லிட்டு வரும்போது, இப்படி ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு, அந்த கேஸ அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, 2 நாள் கழிச்சு ஃபைனான்ஸ் கம்பெனில பார்த்தீங்கன்னா, எவனோ லாக்கரையே கொள்ளையடிச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நாள் கழிச்சு, அடுத்தடுத்து தோண்டப்பட்ட பிணங்கள் கிடைக்க ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு? அந்த ஊர்ல இந்த மாதிரி கொலைகள பண்றது யாரு? ஹீரோ அத கண்டுபிடிச்சாரா? இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. அவன் நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் கண்டிப்பா எதையோ மறைச்சிட்டு இருக்கான். இந்த படம் பார்த்தீங்கன்னா, Hotstarல தமிழ் டப்பிங்கோடயே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்த்தவங்கலாம், படம் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, கிளைமாக்ஸ் வேற லெவல்னு சொல்லிட்டு நெறைய பாசிட்டிவ் ரிவ்யூ குடுத்தாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்த ஒரு ஹைப்போட தான் போய் பார்த்தேன். ஆனா இந்த கிரைம் த்ரில்லர், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபேன்ஸுக்கு புடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கதைக்களங்கள நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தா கூட, இந்த படத்தோட ஹைலைட்டே கண்டிப்பா கிளைமாக்ஸ் தாங்க. கிளைமாக்ஸ நீங்க இவங்க தான் கல்பிரிட்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பா மாட்டீங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே அதுக்கு சின்ன சின்ன ஹிண்ட் குடுத்திருந்தா கூட, கிளைமாக்ஸ் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. தராமான ஒரு ரைட்டிங்கா இருந்துச்சு. என்னதான் இது ஒரு மலையாள ஃபிலிமா இருந்தா கூட, அந்த மலையாள ஃபிலிமுக்கு உண்டான அந்த ஸ்லோனஸ் பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கதைக்களம் அந்த பிணங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும்போது, கதைக்களம் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சு, கடைசி 1/2 மணி நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா, சீட் எட்ஜ்ல உட்கார வச்சிருப்பாங்க. அதுலயும் கிளைமாக்ஸ் தாங்க ஹைலைட்டு. கிளைமாக்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மறந்துருச்சு. படத்தோட ஸ்டோரியும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அவ்ளோ டாப் நாச்சிங்கா இருக்கும். படத்துல இவங்க தான் கல்பிரிட்ன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள நீங்க ஐடென்டிஃபை பண்ணா கூட, அதெல்லாம் உடைச்சுட்டு கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு சம்பவத்தையே பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஹீரோவுக்கு அந்த போலீஸ் கெட்டப் மட்டும் கொஞ்சம் செட் ஆகல. பார்க்கும்போது அவர் ஏதோ கொஞ்சம் குழந்தை புள்ளாத்தனமா இருக்காரு. மத்தபடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். அந்த விஷயம் கொஞ்சம் செட் ஆகலையோன்னு தோணுச்சு. இத தவிர தமிழ் டப்பிங்குமே பார்த்தீங்கன்னா, நீட்டா இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா படத்த ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கன்டென்ட் பெருசா இல்லன்னா கூட, இந்த அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது மாதிரி ரத்தம் தெறிக்கக்கூடிய சீக்வென்ஸ் இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாருங்க. மத்தபடி நீங்க குடுக்கக்கூடிய டைமுக்கு கண்டிப்பா இந்த படம் வொர்த்தபிளா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வொர்த் வாட்சுங்க. படம் என்னதான் 2 மணி நேரம் ஓடுனா கூட, இது ஒரு வழக்கமான கிரைம் த்ரில்லர் பிளஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான். ஆனா கிளைமாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் மேல மெருகேத்தியே காட்டுது. கிளைமாக்ஸ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களால ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே சின்னதா ஹிண்ட் குடுத்திருந்தா கூட, இவங்க தான் கல்பிரிட்டா, இவங்க தான் கல்பிரிட்டான்ட்டு நம்மளையும் ஆடியன் ஆடியன்ஸான நம்மளையும் யோசிக்க வச்சுட்டு, கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான சம்பவத்தையே பண்ணி விட்டாங்க. மத்தபடி சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா, ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ்ல பெருசா எங்கேயும் குறை சொல்ல முடியலனா கூட, அவருக்கு அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒட்டாத மாரி தான் இருந்துச்சு. இது ஒண்ணு தான் எனக்கு கொஞ்சம் மைனர் பாயிண்ட்டா பட்டுச்சு. மத்தபடி நீங்க குடுக்கக்கூடிய அந்த டைமுக்கு கண்டிப்பா வொர்த்தபிளா இருக்கும். ஃபேமிலியோட உட்கார்ந்து இந்த வீக்கெண்டுக்கு நீங்க ஜாலியா பார்க்கலாம். படத்துல பெருசா அடல்ட் கன்டென்ட் இல்லன்னா கூட, ரத்தம் தெறிக்கக்கூடிய சில சீக்வென்ஸ் இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாருங்க. மத்தபடி நீங்க குடுக்கக்கூடிய டைமுக்கு கண்டிப்பா வொர்த்தபிளா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் குடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டூ மூவி தமிழ்.